ஹாய், இன்னைக்கு நம்ம வெஜ் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்து, அது பொரிஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அதை நீல வாக்குல கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் நான் அது கூட 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் இது கூட இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் மிளகாய் தூள். நான் சின்ன ஸ்பூன்ன்றதால 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கணும். இது மசாலா நல்லா கலந்ததும் இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நான் இப்போ அரிசிக்கு ஏற்ற அளவு தண்ணி ஊத்த போறேன். 2 டம்ளர் இந்த டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக நான் 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். இந்த பாஸ்மதி ரைஸ்ன்றதால இந்த அளவுல செஞ்சா கொஞ்சம் நல்லா வரும். இப்போ தேவையான அளவு ஃபுட் கலர் 1/4 ஸ்பூன் சேர்த்து அது கூடவே லெமன் ஜூஸ் இந்த அளவு லெமன் கொஞ்சமா புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சு விட்டுட்டு லைட்டா இதை கலரி விட்டுடணும். கலரி இந்த அளவுக்கு இது கொதி வரும்போது நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டா ஜென்டிலா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு அவ்வளவுதான். கரெக்டா 2 விசில் விட்டீங்கன்னா உதிரி உதிரியான சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. இது வித்தவுட் வெஜிடபிள்ஸ். ஆனா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பிரியாணி டேஸ்ட்டுக்கு அளவுக்கே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.